பங்கு பெறும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கவிதை கூத்து. திருவிழா வரும் முன்னே இந்த முறை என்ன நாடகம் என்று ஊரில் பேச்சாய் இருக்கும். நெருப்பு மிதி விழா அன்னைக்கு சாயங்காலம் பாய், போர்வை, பழைய துப்பட்டிங்க எல்லாம் போட்டு மந்த வெளியில் இடம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. மாலை ஒளி கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் மின்ன தொடங்கும். மூங்கில்கள், கட்டைகள், பளபளக்கும் திரைச்சீலைகள் என மேடை தயாராக இருக்கும். சனங்க கும்பல் கும்பலாய் வரத் தொடங்க வந்தனம் வந்தனம் என கூத்து களை கட்டும். விடிய விடிய பெட்ரோமாக்ஸ் ஒளியில் விழித்திருந்து நாங்கள் கழித்த அந்நாட்களின் இனிமை எம் வாழ்வின் அருமை. 7 கன்னிமார் கதைகளும், திரௌபதியின் ஆங்காரமும், கம்சனின் ஆக்ரோஷமும், அர்ஜுனன் அல்லிராணியின் காதலும், பஃபூன்களின் சிரிப்பாணிகளுமாய் ஊரே ரசித்திருந்தோம். நல்ல தங்கால் கதையில் ஒவ்வொரு பிள்ளையாய் தூக்கி கிணற்றில் அவள் போடும் காட்சியில் பெண்கள் அத்தனை பேரும் தத்தமது வாழ்வை எண்ணி தேம்பி தேம்பி அழுவார்கள். அசோகவனத்தில் சீதை சோலையில் தனிமையில் அமர்ந்து அழுவதையும், ஹரிச்சந்திரன் மயானத்திலே கலங்கி தவித்ததையும் நாங்கள் கண்டது தெருக்கூத்துகளில்தான். கூத்து முடிந்த மறுநாள் திரௌபதி வேடமிட்ட ஆளும், சீதையும், கம்சனும், அர்ஜுனனும், யமதர்மனும் ஒன்றாக அமர்ந்து டீக்கடையில் புகைத்துக் கொண்டிருந்த காட்சிகளையும் கண்டிருக்கிறோம். உலகமெனும் கூத்து மேடையில் எல்லாரும் நடிகர்களே. ஆம், அவையெல்லாம் அற்புத நினைவுகள். அடுத்தபடியாக அம்மு என்னுடைய மற்றொரு கவிதை வாசி.